அண்மைச் செய்தி. சிறுமி கொடூரமாக சிதைத்து கொல்லப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சிறுமி படுகொலை தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதன்படி சிறுமி கொடூரமாக சிதைத்து கொல்லப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், பாலியல் குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சிறுமி படுகொலை தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அதன் வரிசையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதன்படி சிறுமி கொடூரமாக சிதைத்து கொல்லப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், பாலியல் குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சிறுமி படுகொலை தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதன்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.